இந்த வாழ்க்கையை இந்த வினாடியிலிருந்து நீ தொடங்கு. உன் மனநிலையை மிக அற்புதமாக வைத்துக்கொள். கற்றலில் நண்பர்கள் வருவார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள், காட்சிகள் வரும், பிழைகள் வரும், கலாச்சார விழாக்கள் வரும். எது இருந்தாலும் உன்னுடைய நிலை வழுவாமல் இலக்கை நோக்கி புறப்படுகின்ற அம்பை போல் நீ உன் இலக்கை நோக்கி புறப்பட வேண்டும். கவனத்தை சிதறடிக்காத. கவனம் சிதறடிக்கக்கூடிய சூழல் உன்னை வந்து சேரும். அந்த கவன சிதறல் இருக்கு இல்லையா, அதை போல் ஒரு பெரிய சாபம் வேறு கிடையாது. நீ ஏதோ ஒன்று பார்ப்பாய், ஒரு வினாடி தான். நான் சொன்னேன்ல, why the good people are always go behind with bad choices. அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்குள் திறந்த ஜன்னல் கதவுகள் நிறைய blind spot இருக்கு எனக்கு. அந்த blind spotல் இருந்து நான் வெளியேறுவதற்கு நல்ல நூல்கள் எனக்கு துணை செய்கின்றன. ஒரு சொல் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேதத்தை, வேதாந்தத்தை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சொற்களை புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளே. எந்த சொல் சொன்னாலும் அந்த சொல்லுக்கு பின்னாலும் முன்னாலும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களிடத்தில் வந்து சொன்னால், ஏ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா, அப்படியா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடு. சிக்கிக்கொள்ளாத. யாரும் அப்படி சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் என் பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கை வாழ பழகுங்கள். இப்போ நான் வந்தேன், எனக்கு ஒரு போர்வை போத்துனாங்களாப்பா? போத்துனாங்களா? போத்துனாங்களா? ஆமாவா இல்லையா? ஏன்? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன் போத்துனாங்க? ஏன் போத்துனாங்க? சொல்லுங்களா, ஏன் போத்துனாங்க? ஒரு அப்ப புரியுதா? ஆடையால் உடலை போர்த்தி இருப்பது மரியாதை, அவ்வளவுதான். அதைத்தான் சொல்கிறார். ஜெஸ்டரா சொல்றாங்க, உடலை மறைக்காத ஆடைகளை அணியாதீர்கள், ஆண்கள் தாறுமாறாக முடிகளை வெட்டி கொள்ளாதீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு வேணா நல்லா இருக்கும், முன்னால இருக்கிறவங்களுக்கு உங்க மீது மரியாதை போயிடும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அடுத்தவர்களை எதிர்பார்க்கிறோமோ அந்த ஜெஸ்டர்ல இருங்க. ஸ்டே டிசிப்ளின். அது ஒழுக்கத்தின் வாயிலாக வரக்கூடிய எல்லா இன்பங்களும் மிக சஸ்டைனபிளா இருக்கும். மிக நீண்ட காலத்திற்கு அது வரும். நீண்ட காலத்திற்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். வினாடிகளை புரிந்து கொள்ளுங்கள். வினாடிகளில் தவறிழைக்கின்றவர்கள் யுகங்களுக்கான தண்டனை பெற்று விடுகிறார்கள். நீங்கள் சிறிய தவறுகளில் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு பெரிய தவறுகளுக்குள் சென்று விடாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும், மனசுல எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் உடனடியா ரிலீவ் ஆயிடுங்க. அப்படியே கொண்டு போகாதீங்க ஸ்ட்ரெஸ். அம்மா கிட்டையோ, ஃப்ரெண்டு கிட்டையோ, வீட்டிலேயோ பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பேசி தீர்க்க முடியாதபடிக்கான சிக்கல்கள் எதுவுமே கிடையாது உலகத்தில். எல்லாவற்றையும் விட வாழ்க்கை மகோன்னதமானது. உயிரோடு இருப்பது மகோன்னதமானது, மிக உயர்வானது. உயிரோடு இருப்பதற்கான கணங்களை கூட்டிக் கொண்டே செல்வதற்கான அந்த வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே போங்க. புரிதலை விரிவுபடுத்திக் கொண்டே போங்க. மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் கண்களில் இருந்து வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் இந்த 3 வருஷத்துல வரக்கூடாது. துக்கத்துல வரவே கூடாது. அது இங்கிருந்து வரலாமே தவிர இங்கிருந்து வரக்கூடாது. காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வினாடிகளை காப்பாற்றி வைத்துக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான இடத்தை அடைவீர்கள். கதைகளை விட கதைகள் சொல்லுகின்ற பொருள் மிக முக்கியமானது. இப்ப சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு மிரண்டு போனேங்க. நான் இதுவரைக்கும் நான் அந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொண்டதே இல்லை. ஒரு பழங்குடி ஒரு விஷயம்ங்க, பழங்குடி விஷயம் சொல்கிறது. புறாக்கள் இருக்குல்ல, புறாக்கள் கூட்டத்தில் ஒரு தலைவன் கேட்டானா, யார் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. அவன் சொன்ன, ஒரு இளைய புறா சொன்னது, குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தலைவன் சொன்னா, நாம் யார் உனக்கு இதை சொல்லி தந்தது? என் அம்மா. அம்மாவை கூப்பிட்டானா, சரியா சொல்லி தந்திருக்கிறியா? சரியா தான் சொல்லி தந்திருக்கேன். இல்லை, சரியாக சொல்லி தரவில்லை. நீ எப்படி, என்ன சொல்லி தர வேண்டும்? தலைவன் உட்கார்ந்து சொன்னான், ஆயுதம் தாங்கிய குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனை விட ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு செல்லுகின்ற குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு தானே குறி வச்சிருக்கான், நாம உட்கார்ந்துருப்போம், அதை நம்மள அடிச்சிரும். நாம எந்த இடத்தில் ஜாகிரதையா இருக்கணும்? நீங்க படிச்சிருப்பீங்க, காஃபி, பீன், எக், பொட்டேட்டோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 தத்துவங்கள். ஒரு ஐயா வந்து பிரச்சனையா வந்து உட்கார்ந்தாரு. ஒரு வைஃப் என்ன பண்ணா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னா. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணி தீர்வு சொன்னா. என்ன தீர்வு தெரியுமா? தண்ணியை கொதிக்க வச்சா. 3 அடுப்பு. ஒண்ணுத்துல உருளைக்கிழங்கு போட்டா, ஒண்ணுத்துல முட்டை போட்டா, ஒண்ணுத்துல வந்து காஃபி பீன் போட்டா. 3 கொதிச்சுது. 3த்தையும் சர்வ் பண்ணா. சர்வ் பண்ணி சொன்னா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம், பட் பிரச்சனைங்கிறது கொதிக்கிற தண்ணி. நீ உருளைக்கிழங்கா இருக்கிறியா, முட்டையா இருக்கிறியா, காஃபி பீனியா இருக்கிறியா, முடிவு செஞ்சுக்கோ. இது ஒரு அமெரிக்க தத்துவம்.
கடினமா இருந்த அந்த உருளைக்கிழங்கு பிரச்சனை இந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்டா இருந்த முட்டை அந்த பிரச்சனைக்குள்ள போன உடனே ஹார்ட் ஆயிடுச்சு. இந்த காஃபி பீன் இருக்குல்ல, அது உள்ள போட்டு தன்னுடைய விஷயத்தை அந்த தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணீரை மற்றவர்கள் குடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ட்ரிங்கா அதை மாத்திருச்சு. பிரச்சனைகளை நீ எப்படி சந்திக்கிறாய் என்பதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை போல் என் வாழ்க்கையில் வராது. அதனால் நான் தரக்கூடியது அல்ல உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு. உன் பிரச்சனைக்கான தீர்வு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அதை எப்படி தேர்ந்தெடுப்பது? உன் கவனத்தை சிதறடித்து உன்னை வெற்றி பெற்றதாக இந்த உலகம் அறிவிக்கும். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல். நோ. நீ பார்த்திருக்கிறியா ஹுசேன் போல்ட்? அந்த ஹுசேன் போல்ட்டுடைய கண்ணை பார். அவன் ஒவ்வொரு வாட்டி ஜெயிக்கின்ற போது அந்த கண்ணு எங்க இருக்கும்? நான் பக்கத்துல காம்படிட்டர்ஸ் மேல வைக்க மாட்டான், டைம் போர்ட் மேல வச்சிருப்பான். டைம் போர்ட் தான் அவனுக்கு காம்படிஷன், டைம் தான் அவனுக்கு காம்படிஷன். அதனால தான் தி பெஸ்ட் ரன்னர்னு இதுவரைக்கும் அவனுடைய பேரை யாராலையும் அழிக்க முடியல. நீ மெஸ்ஸி பாரு, ரொனால்டோ பாரு, இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன். மெஸ்ஸி என்ன எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நேசிக்கிறோம். அவன் வந்து கப்பு வாங்கிட்ட உடனே அவன் ஒரு போட்டோ போட்டான். என்ன போட்டோ? கப்பு வந்து கிடக்குது, அவன் சோஃபால படுத்து தூங்குற மாதிரி போட்டோ போட்டானா? 5 ஒலிம்பிக், 4 பெஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவன். ஆனாலும் அவன் டீம் ஜெயிச்சதில்லை. கடைசியா ஜெயிச்சிட்டான். ஏன் தூங்குற மாதிரி போட்டான் போட்டோவை? யாரோ யோசிச்சு பார்த்தோமா? இன்ஸ்டால நிறைய அதை நிறைய பேர் பார்த்த ஒரு படம் அது. அந்த வருஷத்துக்கான ட்ரெண்டிங் போட்டோ அது. என்ன தெரியுமா? 25 வருடங்களாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் இதற்காக, தூங்கவே இல்லை, இதோ பெற்றுவிட்டேன், தூங்குகிறேன். ஜெயிக்கிற வரைக்கும் தூங்கலைங்க அவன். அதை தான் அவன் சொல்றான், நான் தூங்கலைன்றான் அவன். இப்ப தூங்குறேங்கிறான். நீ எவ்வளவு ஓய்வு நேரத்திற்காக எடுத்துக்கொள்கிறாய்? என்ன ஜெயிச்ச நீ? இப்போதான் தொடங்கி இருக்கிற. 4 மணி நேரத்துக்கு மேல 5 மணி நேரத்துக்கு மேல தூங்காத, விழித்திரு. இந்த கையில வச்சிருக்கிறதுல ஒரு கேட்ஜெட், ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்து, கான்வர்சேஷனுக்கு பயன்படுத்தாத, கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்து. தேவையில்லாத ரீல்ஸ் மற்ற விஷயங்களை பார்த்து நெட்ஃபிளிக்ஸ் அது இதுன்னு ஓடிடின்னு பார்த்து டைமை ஸ்பெண்ட் பண்ணாம வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அதை பயன்படுத்தி பார். நான் சொல்ற விஷயம்லாம் கஷ்டம் தான். யூசேஜ் குறைச்சிக்கோ, ஸ்கிரீன் டைம் குறைச்சிக்கோ. எனக்கு தெரியாதுங்க, நான் ஆண்களை பற்றி ஒரு பெரிய ஒரு விசாரணை ஒன்று செஞ்சேயா. உங்களுக்கு ரகசியம் சொல்லவா? இந்த காலேஜினுடைய ஓனருங்க சந்திரசேகர் சார், தாளாளர் செக்ரட்டரி. அவர் ஃபோன் பார்த்தீங்களா? 1250 ரூபா ஃபோன் வச்சிருக்காரு. தினொன்று ஃபோன் வச்சிருக்காருங்க. அது போதும். ஏன் தெரியுமா? அவர் ஸ்மார்ட் ஃபோன் வைக்காததுக்கு காரணமே அதில் பயன்படுத்துகிற அந்த நேரத்தை அவர் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்காக அதை ஒதுக்கி வச்சிருக்காருங்க மனுஷன். ஆச்சரியப்பட்டு போனேன் சார் நான் உங்க ஃபோனை பார்த்து. எனக்கு ஆச்சரியங்க. சேனோ முதல்ல எல்லாம் ஃபோன் வச்சிருந்தவங்க ஆச்சரியப்படுத்தினார்கள், இப்பொழுது ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். இந்த ஆண்களை பத்தி விசாரிச்சேன்னா, ஏன் பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போறாங்க? எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளைங்க கூட அவ்வளவு யூஸ் பண்றது இல்லைங்க. பாத்ரூம்க்கு கூட கேட்டா பதில் சொன்னாங்க பாருங்க, அப்பாக்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம். பயமா பாத்ரூம் தனியா போறதுக்கு, அதை விட பயம் ஃபோனை தனியா விட்டுட்டு போறதுக்கு. அவ்வளோ இருக்குங்க அந்த ஃபோன்ல. முதல்லலாம் ஃபோன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடி வருவோம், எல்லாம் வெளியில் ஓடுது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுறான் ஃபோனில். நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னத்துக்காக இந்த கேட்ஜெட் ஏன் நம்ம இவ்வளவு சிரமப்படுத்துகிறது? யூ சேஞ்ச் யுவர் எனர்ஜி லெவல் டு புக்ஸ், ஆன் புக்ஸ். ஐயா நல்ல தம்பி சார் என்கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தார். அந்த வேதனை குரல் சாதாரண குரல் அல்ல, அது ஒரு மில்லேனியத்தினுடைய குரல், 2000 ஆண்டுகளுடைய குரல். அவர் சொன்ன வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளே, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்றால் வாசிப்பு பழக்கம் தான். வாசிக்கிறேன். நான் இன்னைக்கு வாசிக்காம வரல, நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். நீ இன்றைக்கு வாசிச்சாயா? வாசித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால், கவனம் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரீடிங் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங் ஹேபிட் இருக்கிறவங்களை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா கவனத்தை மாற்ற முடியாது. கவனத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா நாம் ஏதோ ஒரு விதத்தில் தாழ்ந்து கிடக்கிறோம். நான் இதை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், உனக்கு புதுசா இருக்குங்கிறதுனால சொல்றேன். நான் ஒரு ஸ்னேக் பார்க் போயிருந்தேன், பாம்புகளினுடைய பண்ணை, சான் பிரான்சிஸ்கோல, சாண்டியாகோ போயிருந்தேன் நான். இன்னிலிருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால. அது பெரிய ஒரு பார்க்கு. எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தது, நான் போனேன். எத்தனை வகையான பாம்புகளை பார்த்தேன் தெரியுமா? எப்படி அவன் சேர்த்து வச்சிருக்கான். 3 கிலோமீட்டர் பிராம் அப்படி போகுதுங்க. எனக்கு பயமுறுத்தினாங்க, $15 போகாதீங்க.
என்னோட ஆர்கனைசர் சொன்னார் $15 நான் தந்துடுறேன்னு. இல்லை மேடம், உள்ளே போனீங்கன்னா இருட்டாக இருக்கும், பாம்பு எதுவுமே கூண்டில் இருக்காது, பயமாக இருக்கும் மேடம். நான் போகிறேங்கண்ணே. அவர் நீங்கள் வருவீங்களேன்னு கேட்டார். நான் வருவேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னாரு. ஆனால் அந்த ஆள் டிக்கெட்டே எடுக்கலை, என்ன மட்டும்தான் விட்டார். உள்ளே போன உடனே கதவு மூடிடுச்சிங்க. இருந்த லைட் டுப்புன்னு ஆஃப் ஆச்சு பாருங்க. அவன் ஓப்பனில் அவன் வாய்ஸ் கேட்குது, டாக்டர் சுல்தானா ப்ளீஸ் வெல்கம் டு த வெனமஸ் வேர்ல்ட். உடனே பிராம் ஆரம்பிச்சிச்சு, டோன்ட் மூவ், ரெப்டைல்ஸ் டசன்ட் லைக் ஹியூமன் மூவ். கீழே பார்த்தா பாம்புங்க. எப்படி இருக்கும், வேர்த்து விறுவிறுத்து. பச்சை பாம்புலேருந்து அனகோண்டா வரைக்கும் இருக்குங்க. அம்மா அப்படியே இருக்குதுங்க, அப்படி மலை 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 மலையா குவிஞ்சிருக்குது. அம்மாடி வேறு வேறா இருக்குதுங்க, அப்படி குவிஞ்சி. இப்படியா பாம்பு வளர்ப்பாங்க? போய் கடைசியா முடிஞ்சுது 3 கிலோமீட்டர் 15 நிமிஷம் ஆச்சு இந்த பிராம்ல. நீங்க போனீங்கன்னா சாண்டியாகோ போனீங்கன்னா போங்க, அந்த ஸ்னேக் பார்க்கு போங்க, ஜூ, த வேர்ல்ட் ஆஃப் ஜோரோ, டீப் சி டைவிங் மற்றும் ஜூ ரொம்ப ஃபேமஸ். அங்க போனா முன்னால் அப்படி நிக்குதுங்க ஒரு பெரிய கூண்டுல ஒரு ராஜநாகம் 18 அடி இருக்கோங்க. அப்படி பார்த்துச்சு பாருங்க, அது கூண்டுல போட்டிருக்கான். எப்பா நீ மட்டும்தான் கூண்டுல இருக்கிறியாப்பா அப்படின்னு பார்க்க பின்னால ஸ்க்ரோலிங் போகுது. இது நெஸ்ட் பண்ணோம், இது வந்து பாலூட்டி வகையை சார்ந்தது, இது பெரிய பாம்புக்கு என்ன விஷமோ அந்த குட்டி பாம்புக்கும் அதே விஷம். இதெல்லாம் ஸ்க்ரோலிங் போயிட்டே இருக்குதா. இதை ஏன் கூண்டுல வச்சிருக்கோம்னு முதல் வார்த்தை படிச்சேன் பாருங்க. நீங்கள் பார்த்து வந்த பாம்புகள் தான் இந்த பாம்புக்கு உணவு. எல்லா பாம்பையும் சாப்பிடுமா அந்த நாகப்பாம்பு, அந்த ராஜநாகம், கிங் கோப்ரா. அச்சா வாழ்ந்தா அப்படி வாழணும்டா டே. எப்படி இருக்கான் பாரு, 18 அடி உயரத்துக்கு அப்படி பார்த்துட்டு நிற்கிறான். அப்படி ராஜநாகனா ராஜநாகம் தான். அப்படி பார்த்துட்டு பக்கத்தில் வந்தா ஒரு குட்டி கூண்டுல மேல ஒரு பாம்பு குட்டி. அது ரொம்ப ஃபோர்ஸ், அப்படி இப்படி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் a crowd puller. இந்த பாம்பை விட அந்த பாம்பு என்ன அப்படி, அது என்ன பாம்புன்னு போய் பார்த்தா அந்த பாம்புக்கு பேர் பிளாக் மாம்போ. அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக்கா. ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான் பாரு. இது ஏன் இப்படி தனியா கூண்டுல போட்டு வச்சிருக்காங்கன்னா, இது ராஜநாகத்தை கொல்லும் பாம்பு. எல்லா பாம்பையும் ராஜநாகம் கொல்லும். நீ எப்படி பாரு தெரியுமா, உன்னை விழுங்க காத்திருக்கக்கூடிய ராஜநாகங்களுக்கு சொல், நீ ஒரு பிளாக் மாம்பான்னு சொல்லு. இதுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். அந்த ஒரு முறையில நான் சிக்னேச்சர் போட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கேன். தோற்க மாட்டேன். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். இளமை எனக்கான மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல். என் குழந்தைகளே, உங்களை பார்த்தால் எனக்கு அவ்வளவு தாய்மனம், அவ்வளவு எனக்கு வாஞ்சையால் நிரம்புகிறது. சிட்டுக்குருவி போல்தான் குழந்தைகளை என் வாழ்க்கை நான் தொடங்கினேன். உன் வயதில் சிட்டுக்குருவிதான். ரொம்ப பயமா இருக்கும் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு. ஆனா நான் அந்த குஞ்சுக்குருவியாக இருக்கின்ற பொழுது, அந்த சிறகை விரித்து பார்க்கின்ற பொழுது நானே தெரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி கிடையாது, நான் ராஜாளி. நான் விரிந்து 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 பார்த்தேன். வளர வளர என்னுடைய சிறகுகள் விரிந்து வந்திருக்கின்றன. நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளி. நீங்களும் சிட்டுக்குருவி அல்ல, நீங்களும் ராஜாளிகளினுடைய குஞ்சுகள் தான். நீங்களும் உங்களுடைய சிறகை விரியுங்கள். வானம் காத்திருக்கிறது, பறந்து வாருங்கள், அங்கே சந்திப்போம். அதுவரைக்கும் பத்திரமாக இருங்கள், கற்றலில் ஈடுபடுங்கள். உங்கள் வெற்றிக்காக என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும். உங்களுடைய வரவு நல்வரவாக